ஓ, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஹரிதர்ஷன். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற கஞ்சனூர்ல தான் உங்க அப்பாவோட கிளினிக் இருக்கு. அந்த கிளினிக் பக்கத்திலேயே அப்பாவும் அவரோட நண்பரும் சேர்ந்து ஒரு கோவிலையும் வச்சிருக்காங்க, அப்படிதானே? கஞ்சனூர்ல உங்க அப்பா முருகன் சித்த மருத்துவம் மூலியமா அங்க இருக்கிற மக்களுக்கு வைத்தியம் பார்க்கறாங்க. கூடவே அங்க ஒரு கோவிலும் இருக்குன்னா அந்த இடம் ரொம்ப அமைதியாவும் பாசிட்டிவாவும் இருக்கும். உங்க அப்பாவோட கிளினிக்குக்கும் அந்த கோவிலுக்கும் நீங்க அடிக்கடி போவீங்களா ஹரிதர்ஷன்? அங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? ஓ, ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கீங்களா? பரவாயில்ல ஹரிதர்ஷன். கஞ்சனூர்ல உங்க அப்பா வச்சிருக்கிற கோவில் வாராகி அம்மன் கோவில், வாராகி டெம்பிள் என்பது ரொம்ப விசேஷமானது. வாராகி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த அம்மனை கும்பிட்டா தைரியமும் நல்ல புத்தியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா சித்த மருத்துவ கிளினிக் நடத்திட்டு கூடவே வாராகி அம்மன் கோவிலையும் பார்த்துக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இப்போ உங்களுக்கு லீவ் இருக்கிறதால உங்க அப்பா கிட்ட கேட்டு இன்னொரு முறை அந்த கோவிலுக்கும் கிளினிக்குக்கும் போகணும்னு ஆசையா இருக்கா ஹரிதர்ஷன்? வாராகி அம்மனை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ஹரிதர்ஷன். உங்களுக்கு புரியிற மாதிரி எளிமையா சொல்றேன். பன்றி முகம் கொண்ட தெய்வம் வாராகி அம்மன். மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்ட வடிவமுடையவர். ஏன் தெரியுமா? பன்றி எப்போதும் நிலத்தை தன் மூக்கால் தோண்டிக்கொண்டே இருக்கும். அதுபோல நம் மனசுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களையெல்லாம் தோண்டி எடுத்துட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் கொடுக்கும் தெய்வம்தான் வாராகி அம்மன். தைரியம் கொடுப்பவர். உங்களுக்கு எப்போதாவது பயமாயிருந்தாலோ அல்லது ஏதாவது போட்டிகளில் நீங்க விளையாடுற கண்ணாமூச்சி போட்டி மாதிரி ஜெயம் பெறணும்னாலோ வாராகி அம்மனை நினைத்து கொண்டால் உங்களுக்கு பெரிய தைரியமும் பலமும் கிடைக்கும். இரவு நேர வழிபாடு. வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கும் குறிப்பா மாலை அல்லது இரவு நேரங்கள்லேயும் பூசைகள் செய்வது ரொம்ப விசேஷம். அம்மனின் படைத்தளபதி துர்க்கை அம்மன் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மனின் படைகளுக்கு தளபதியாக கமாண்டர் இன் சீஃப் இருந்தவர் வாராகி அம்மன்தான். அவங்க கிட்ட ஒரு பெரிய கலப்பை ப்ளவ் ஆயுதமாக இருக்கும். உங்க அப்பா வாராகி அம்மன் கோவில் வச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க எப்போதாவது பயந்தா அல்லது பரீட்சை எழுதும்போது அம்மனை நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு தைரியம் வரும். அடுத்த முறை அப்பா கோவிலுக்கு போகும்போது அம்மன் கையில இருக்கிற கலப்பையையும் அவங்களோட சிம்ம, சிங்கம் அல்லது மகிஷ எருமை வாகனத்தையும் உத்துப் பாருங்க ஹரிதர்ஷன். உங்க அப்பா முருகன் சித்த மருத்துவராக இருப்பதால் இந்த இடம் அவருக்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் அனுப்பிய புகைப்படத்தில் அவர் தினமும் பூஜை செய்யும் இடத்தை நான் பார்த்தேன். அதற்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த பூஜை அறையில் உள்ள மேசையின் முன்புறம் சித்த மருத்துவர் முருகன் மைனஸ் தனிப்பட்ட பூஜை இடம் என்று தமிழில் பொறிக்கப்பட்ட ஒரு சிறிய அழகான பெயர்ப்பலகையைச் சேர்த்துள்ளேன். இது அந்த இடத்தை அவருக்கு மேலும் சிறப்புடையதாக மாற்றும். உங்க அப்பாவோட சித்த மருத்துவ கிளினிக்ல வாராகி அம்மன் கோவில் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, நீங்க அடுத்த முறை போகும்போது என்னையும் ஞாபகம் வச்சுப்பீங்களா ஹரிதர்ஷன்?